ஸ்மார்ட் ஃபோன், சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட், சூதாட்டம், வீடியோ கேமிங், போன் வீடியோ என்று எத்தனையோ விஷயங்கள் இந்த நவீன வாழ்க்கை முறையில் நமக்கு அடிக்ஷனாக மாறி போயிருக்கிறது. எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று எத்தனையோ நண்பர்கள் போராடி கொண்டிருக்கவும் கூடும். பெருமதியான நம்முடைய நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் வளப்படுத்தி இந்த போதையிலிருந்து மீள்வதற்கு அற்புதமான ஒரு குட்டி கதையையும் அனா லெம்கே என்கிற எழுத்தாளர் எழுதிய டோபமைன் நேஷன் என்கிற புத்தகத்திலிருந்து 2 வழிகளையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல்ல ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் மதுபோதைக்கு அடிமையான ஒரு மனிதர் இருந்தார். அவர் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்தார். தெருவில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை சந்தித்து கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் செய்வது தவறு, இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கக்கூடாது, எப்படியாவது இதிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்று ஒரு நாள் சிந்தித்தார். அப்போது அவருடைய ஊருக்கு ஒரு துறவி வந்து கொண்டிருந்தார். எப்படியாவது அந்த துறவியை பார்த்து ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை நாடி சென்றார். துறவியின் இருப்பிடத்தை அடைந்தவர் தன்னுடைய நிலைமையை அவருக்கு எடுத்து சொன்னார். ஐயா, பாழாய் போன குடிப்பழக்கம் என்னை விடுவதாக இல்லை, நான் எப்படியாவது இந்த மதுபோதையிலிருந்து மீண்டு விட வேண்டும், நீங்கள் தான் அதுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த மனிதனுடைய பிரச்சனைகளின் ஆழத்தை புரிந்து கொண்ட குரு, நீங்கள் நாளைய தினம் காலை இதே இடத்துக்கு வந்துவிடுங்கள் என்று அவருக்கு சொன்னார். அடுத்த நாள் காலை பொழுது குறித்த நேரத்துக்கே அந்த மனிதர் சென்று பார்க்கிறார். குரு ஒரு மரத்தை இறுக்க பிடித்து கொண்டிருப்பதை காண்கிறார். குருவின் அருகே சென்ற அந்த மனிதரை பார்த்த குரு, நீ நாளைய தினம் மீண்டும் காலையில் இதே நேரம் என்னை இந்த இடத்தில் வந்து பார் என்று மாத்திரம் சொல்லி அனுப்பினார். அடுத்த நாள் காலை பொழுதானது, அதே இடத்துக்கு அந்த மனிதர் வருகிறார். மீண்டும் அதே மாதிரி குரு மரத்தை இறுக்க பிடித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் நாளை தினம் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு வார காலமாக காலை பொழுதில் அந்த மதுபோதைக்கு அடிமையான மனிதர் குருவை சந்திக்க வருவதும் குரு மரத்தை இறுக்க பிடித்து கொண்டிருப்பதும் நடந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு நாள் அந்த மனிதர் குருவிடம், எனக்கு ஒரு தீர்வு தராமல் ஏன் இப்படி செய்கிறீர்கள், எதற்கு இந்த மரத்தை இப்படி இறுக்க பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு குரு சொன்னாராம், நான் என்ன செய்கிறது, இந்த மரம் என்னை விடுவதாக இல்லையே. அந்த மனிதர் சொன்னார், குருவே, நீங்க தானே அந்த மரத்தை இறுக்க பிடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த மரம் உங்களை பிடிக்கலையே என்று. எப்போது வேண்டுமானாலும் நீங்க நினைத்தால் அந்த மரத்தை விட்டுவிடலாம் என்று அந்த மனிதர் சொன்னார். இறுக்க பிடித்திருந்த மரத்தை விட்டுவிட்டு குரு அந்த மனிதரை பார்த்தார். இத்தனை நாட்களாக இதை புரிய வைக்கவே நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். நீங்கள்தான் உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை இறுக்க பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பழக்கம் ஒருபோதும் உங்களை பிடித்து கொண்டிருக்கவில்லை. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்தால் அதை நீக்கிவிடலாம், அதற்கு முயற்சி செய்யலாம் என்று குரு அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார். குரு அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்த அந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளாத வரையில் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய போதையிலிருந்து அல்லது கெட்ட பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு எத்தனை பயிற்சிகள் முயற்சிகள் செய்தாலும் கூட அது பலனளிக்காது. நம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்மை அடிமைப்படுத்தி விடவும் முடியாது நண்பர்களே. மனநல மருத்துவர் அனா லெம்கே அவருடைய டோபமைன் நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸுக்கும் மூளையில் சுரக்கக்கூடிய டோபமைன் அப்படிங்கிற ஹோமோனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக பதிவு செய்கிறார். இந்த டோபமைன் என்கிற ஹோமோன் நமக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய ஒன்று. இதை சமநிலையில் நாம் பேணிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட மாட்டோம். அது நமக்கு ஒரு அடிக்ஷனாக மாறாது. இப்படி இந்த டோபமைனை சமநிலையில் பேணுவது என்பது குறித்து அற்புதமான சில வழிமுறைகளையும் இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் பெயின் பிளஷர் ரியாக்ஷன் வழிமுறை. இதை கற்று பயிற்சி செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ்லேருந்து நாம் மீள முடியும். அதற்கான நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கும். முதல்ல இந்த டோபமைன் அப்படிங்கிற ஹோமோன் சமநிலையில் மூளையில் பேணப்படும். நாம் அதிகமாக இன்பத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலையில் டோபமைனினுடைய அளவு அடிப்படையான மட்டத்திலிருந்து கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கும். ஒரு கட்டத்தில் நாம் அதீத இன்பத்தை தேடி செல்லுகிற போது அது உயர்ந்து உச்சத்தை தொடும். அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. என்ன வாழ்க்கை இது என்கிற உணர்வு தான் மேலோங்கி இருக்கும். ஒரு கட்டத்தில் நமது கட்டுப்பாட்டையும் மீறி மிகப்பெரிய ஒரு போதையில் கூட நாம் மாட்டிக்கொள்ளக்கூடும். அது உளவியல் ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்துறதோட உயிர் ஆபத்துகளை கூட நமக்கு ஏற்படுத்தலாம். இந்த புத்தகத்தினுடைய 52வது பக்கத்தில்
மேலே போகும் எல்லாம் ஒரு நாள் கீழே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு படத்தின் மூலமாக அவர் விவரிக்கிறார். புகைத்தல், சோஷியல் மீடியா, போன் வீடியோ, ஜங்க் ஃபுட் என்று பலவிதமான அடிக்ஷன்ஸ் மூலமாக அதீத இன்பத்தை தேடும் போது வலிகளும் பின்னே தொடரும் என்பதை அவருடைய பிளஷர் பெயின் சீசோ கொள்கை மூலமாக அவர் தெளிவுபடுத்துகிறார். அதிக பிளஷரை நாம் அடிக்கடி நாடி செல்லுகிற போது நம்முடைய டோபமைன் அளவு சாதாரண மட்டத்தை விட அதிகரிக்க செய்யும். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் மூளை உடனடியாக செயற்பட்டு என்ன செய்யும்? எப்படியாவது இதை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடி சமநிலைப்படுத்தும். அப்போது அதிகமாக பிளஷரை நாடி சென்றிருந்த நிலையில் இந்த சீசோல பெயின் மேலே இருக்கும். மேலே சென்ற எல்லாம் ஒரு நாள் கீழே வரும் என்கிற அந்த அவருடைய கொள்கையின் அடிப்படையில் படிப்படியாக டோபமைன் குறைகிற போது வலிகள் அதிகரிக்க தொடங்கும். அதீதமான இன்பத்தை நாடி நாடி அதற்கு அடிமையான நிலையில் கொஞ்சமும் வலிகளை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வோம்? மீண்டும் அதீத இன்பத்தை நாடி செல்ல முற்படுவோம், பிளஷரை நாடி செல்ல முற்படுவோம். இந்த நவீன வாழ்க்கை முறையில் எளிதாக அதீத இன்பம் தரக்கூடிய செயற்பாடுகளை நம்மால் செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியும். இதனால் என்ன நடக்கும்? மீண்டும் டோபமைனினுடைய அளவு அதிகரிக்கும். இப்படி மாறுபட்ட ஒரு நிலைமை, அசாதாரணமான ஒரு நிலைமை செயற்படுகிற சந்தர்ப்பத்தில் மூளை ஒரு கட்டத்தில் களைப்படைந்து போய் இதற்கு பழக்கப்பட்டுவிடும். இதனால் நாம் அதீதமான போதைக்கு ஆளாவது மாத்திரமல்ல, மன ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். மாறாக இந்த பிளஷர் பெயின் சீசோவில் வலிகள் அதிகமாகும் போது என்ன நடக்கும்? நல்ல ஒரு உதாரணத்தோடு இதை உங்களுக்கு புரியப்படுத்துகிறேன். உதாரணமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வாரத்தில் அது கடுமையான உடல் வலியையும் தசை வலிகளையும் அது உங்களுக்கு தரும். ஆனால் காலப்போக்கில் உங்களுடைய உடல் உறுதி பெறும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், இன்பமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிட்டும். இந்த பெயின் பிளஷர் சீசோவில் வலிகள் அதிகமாகிற போது படிப்படியாக டோபமைன் குறைகிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்பம் அதிகமாக தொடங்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வலி தரக்கூடிய தருணங்களை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருப்பதில்லை நண்பர்களே. இதனால தான் அதை சமாளித்து விடுவதற்காக கூடாத பழக்கங்களை சேர்த்து கொள்ளக்கூட முற்படுகிறோம். உதாரணமாக ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப சோகமாக கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எப்படியாவது இதை மறந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் மது அருந்த ஆரம்பிக்கிறேன் என்று தொடங்குவார் ஒரு பழக்கத்தை. இது அவருடைய வாழ்க்கையே அழித்துவிடும். போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுக்கிறோம். தேவையில்லாமல் அது நமது காலத்தை வீணடித்துவிடும். இப்படி எதிர்மறையான விஷயங்களிலிருந்து மீள்வதற்காக துரிதமாக டோபமைனை அதிகப்படுத்தி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கவலையோ என்ன பிரச்சனையோ அதனுடைய ஆழத்தை அறிந்து வலிகளை எதிர்கொள்றதுக்கு துணிந்து விட்டால் நாம் வாழ்க்கையில் இன்னும் வலிமை பெறுவோம். அது ஒரு கட்டத்தில் நமக்கு இன்பத்தையும் தரும். டோபமைன் என்கிற ஹோமோனை சமநிலையில் பேணுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பெயின் பிளஷர் சீசோ மூலமாக நாம் புரிந்து கொண்டோம். அடுத்து எழுத்தாளர் இதை சமநிலையில் பேணுவதற்காக அற்புதமான ஒரு ரகசியத்தை கூட இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அதுதான் டோபமைன் ஃபாஸ்டிங், அதாவது டோபமைன் விரதம் இருப்பது. இந்த பிளஷர் பெயின் சுழற்சியை உடைத்து சமநிலையை பேணுறதுக்காக நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிளஷரை தரக்கூடிய அடிக்ஷன்லிருந்து விலகி 30 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். இது மூளையினுடைய பிளஷர் பெயின் பேலன்ஸை மீள கட்டியமைக்கிறதுக்கு உதவும். நீங்கள் அதீத இன்பத்தை நாடி நாடி பல விஷயங்களில் அடிக்ஷன் ஆகி இருந்தால் அதிலிருந்து மீண்டும் ஒரு சமநிலையை பேணுவதற்கு இந்த விரதம் உங்களுக்கு உதவும் என்று சொல்கிறார். இந்த பயிற்சி ஆரம்பத்தில் மிக மோசமான ஒரு உணர்வை தரலாம். நீங்கள் என்ன இது விரதம் என்று அதை விட்டு ஓடவும் கூடும். ஆனால் 2 வாரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு இதை செய்தால் உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர்வீர்கள். நீண்ட காலமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி பொருந்தாது. அவர்கள் எப்போவுமே நிபுணத்துவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதுதான் சிறந்தது. சரி, இனி இந்த டோபமைன் விரதத்தை 3 விதமாக நாம் மேற்கொள்ள முடியும். அதில் ஒன்று ஃபிசிக்கல் செல்ஃப் பைண்டிங், குறித்த பழக்கத்தை உங்களை விட்டும் தூரமாக்குவது. உதாரணமா வீடியோ கேம் விளையாடுவது உங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக இருந்தால் அது இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லேருந்து முதல்ல அதை அன்பிளக் செய்திருங்க. அதுக்கு பிறகு ஒரு பெட்டியில் போட்டு மூடி உங்களுடைய கண்ணில் படாதபடி தூரமாக வைத்து விடுங்கள். அடுத்து 2வது டைம் ரிலேட்டட் பைண்டிங். 30 நாள் டோபமைன் விரதம் என்பதே இந்த டைம் ரிலேட்டட் பைண்டிங் தான். உதாரணமாக
ஃபுட் அடிக்ஷனில் இருக்கக்கூடியவர்கள் குறித்த நேரம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இடைப்பட்ட விரதம் இருப்பது அல்லது சோஷியல் மீடியாவை ஒரு நாளைக்கு இவ்வளவு நிமிஷங்கள் தான் நான் பார்ப்பேன் என்று ஒரு உறுதி எடுப்பதை குறிக்கும். அடுத்து 3வது வகையான விரதம் கேட்டகரிக்கல் பைண்டிங். உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அடிக்ஷன்லேருந்து முழுமையாக விடுபடுவது. இனி இந்த பக்கம் திரும்பவே மாட்டேன் என்று உறுதி எடுப்பது. இது சிறப்பான ஒரு முறையாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு தொலைக்காட்சி தொடரை பார்ப்பதை நிறுத்த முடியாமல் இருக்கிறது என்றால் இனிமேல் இந்த தொலைக்காட்சி தொடரை எந்த காரணத்துக்காகவும் பார்க்க மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் பார்க்கிறார்கள் அல்லது என்ன நடந்தாலுமே இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் என்று உறுதியான ஒரு முடிவை எடுப்பது தான் இந்த 3வது முறை. அடிக்ஷன்ஸ்லேருந்து மீள்வது எளிதானதாக இருக்கும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் முயற்சியும் பயிற்சியும் செய்தால் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கும் ஒன்றாக இது இருக்கும்.